வணக்கம் நான் ஐஸ்வர்யா இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 77th லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற டாபிக்ல இன்னைக்கு நம்ம 9th வீடியோ பார்க்க போறோம். ஆக்சுவலா பார்ட் 9 வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி டிவைட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் பார்ட் தான். ஸோ நம்ம என்னென்ன டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பர்டிகுலராக என்ன டாபிக்னா நியூ ஸ்டேட் ஆஃப்டர் 1956 1956க்கு அப்புறமா இந்தியாவில் உருவான மாநிலங்கள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டேட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இருந்தாலும் நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஷார்ட்டாக நான் ரீகேப் பண்ணிடுறேன். அண்ட் தென் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ மூலயமா தான் நம்மளுடைய சேனலுக்கு அறிமுகம் ஆகுறீங்க அப்படின்றவங்க ஃபுல்லாக நான் இப்போ சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கேளுங்க. பேசிக் இன்ட்ரடக்ஷன் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு லெசன் கண்டென்ட் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்த் பார்த்தீங்கன்னா 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்தராக இந்த சாப்டரை வந்து 11 பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் தான் இருக்கும். 11 சாப்டர்ஸ் என்னென்னா Part 1 Historical Background, Part 2 Making of the Constitution, Part 3 Salient Features, Part 4 Preamble. இந்த 4 பார்ட்ஸ்மே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் வித்தின் ப்ராக்கெட்டில் கொடுத்தது எல்லாமே நம்பர் ஆஃப் வீடியோஸ், எத்தனை வீடியோஸில் அந்த டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான். பார்ட் 5 பொறுத்த வரைக்கும் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இதில் ஒரு ஃபியூ டாபிக்ஸாக இருக்குது. இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் கம்பெனி ரூல், கிரவுன் ரூல் அப்படின்ற 2 மேஜர் டிவிஷன்ஸில் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்குமே முடிச்சிருக்கோம். அண்ட் இது சம்மந்தமான ஒரு குவிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையுமே நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே பாருங்கள். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, இல்லை டிமாண்ட்லேருந்து ஆரம்பித்து ரெப்ரஸன்டேஷன் வரைக்குமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குமே ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் மூணாவது சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு டாப்பிக்கில் 30 வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த 30 வீடியோஸில் ஃபர்ஸ்ட் எல்லா விதமான பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அண்ட் பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், ஷெடியூல், சோர்சஸ் அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் வீடியோஸ் 30 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அண்ட் இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 3 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், டெக்ஸ்ட் ஆஃப் தி ப்ரியாம்பிள், இன்க்ரீடியன்ஸ், கீவேர்ட்ஸில் வந்து சாவரின், சோஷியலிஸ்ட் இந்த மாதிரி நியர்லி ஒரு 14 வீடியோஸ் பார்த்துருப்போம். அண்ட் இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 4 அதனுடைய டீட்டெயில் அனாலிசிஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா வீடியோஸுமே அஸ் அ பிளேலிஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். பர்டிகுலர் எந்த டாபிக் வேணும்னாலும் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிள் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ரியாம்பிள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் எந்தெந்த வீடியோ வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற டாபிக் தான். சோஃபார் பார்த்தீங்கன்னா இதில் யூனியன் ஆஃப் ஸ்டேட், பார்லிமெண்ட் பவர் டு ரீஆர்கனைஸ் தி ஸ்டேட், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் வித் பெங்களாதேஷ், இன்டிகிரேஷன்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட், அந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே பார்த்துருக்கோம். இப்போது ப்ரெசென்ட்டாக பார்க்க போகிறது நியூ ஸ்டேட் ஃபார்ம்ட் ஆஃப்டர் 1956. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்னென்ன ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துட்டு அண்ட் தென் இன்னைக்கு டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். So we can start today's session. Territory in India in 1956. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது 14 ஸ்டேட்ஸ் வந்து என்னென்ன இருந்தது, அது இன்னைக்கு எப்படி 28 மாநிலங்களாக மாறி இருக்கு அப்படின்றத நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான அந்த 14 ஸ்டேட்ஸ்க்கான நேம்ஸ் தான் இது. இதுக்கப்புறமா உருவான மாநிலங்கள் என்ன அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக யூனியன் பிரதேசம். அப்போ நம்மக்கிட்ட ஒரு 6 யூனியன் பிரதேசம் இருந்திருக்கு. இப்போது அட் ப்ரெசன்ட் வி ஹவ் 8 UTs. ஸோ அப்போ இருந்த 6 என்னது அண்ட் இப்போ இருக்கிற 8 என்னது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அண்ட் தென் எதெல்லாம் யூடி அந்த ஸ்டேட்டாக மாறி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இப்போ வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோன்றது பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஏன் வந்து 1956 லிங்குவிஸ்டிக் டிவிஷன்ஸ் அவ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன் நமக்கு ஃபர்தர் டிவிஷன்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு, ஏன் நம்ம அதுக்கப்புறமா பைஃப்ரிகேஷன்ஸ்க்குலாம் போகணும் அப்படின்றதுக்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தோம். அண்ட் தென் மகாராஷ்டிரா, குஜராத், பாம்பே அப்படின்றதுலேருந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆனாங்க அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாமே லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் பார்ட் பாருங்கள். அண்ட் தாதர் அண்ட் நாகர் ஹவாலி எப்படி போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்றது பார்த்தோம்.
கோவா டாமன் டையூ கவர் பண்ணியாச்சு. புதுச்சேரி ஃப்ரெஞ்ச் கிட்டேருந்து எப்படி வாங்கணும் அப்படின்றத பார்த்தோம். நாகாலாண்ட், ஸோ அசாம்லேருந்து நாகாலாண்ட் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் பஞ்சாப்ல இருந்து ஹரியானா, சண்டிகர் அண்ட் பஞ்சாப்லேருந்து சில ஏரியா எப்படி ஹிமாச்சல் கூட ஜாயின் ஆகி யூடியாக இருந்து ஸ்டேட்டாக மாறுச்சு அப்படின்றது வரைக்குமே லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறமா தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டேட் என்னதுன்னா மணிப்பூர், திரிபுரா அண்ட் மேகாலயா. இவங்க 3 பேரும் எப்படி உருவானாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். In 1972, the political map of Northeast India underwent a major changes. Thus, the 2 union territories of Manipur and Tripura and substate of Meghalaya got statehood, and the 2 union territories of Mizoram and Arunachal came into being அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் 6 யூனியன் பிரதேசங்கள் 1956ல் 6 யூடி இருந்துச்சு இல்லையா. அதில் மணிப்பூர் அண்ட் திரிபுரா வந்து 2 யூடியாக இருந்தது. இந்த 2 யூடிஸ்மே வந்து 1972ல் ஸ்டேட்வுடாக மாறுறாங்க. ஸ்டேட் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வந்து ரீச் பண்ணுறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் மேகாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டும் ஃபார்ம் ஆகுது. அண்ட் 2 யூனியன் டெரிட்டரிஸ் மிசோரம் அண்ட் அருணாச்சல் புதுசாக அசாம்லேருந்து உருவாக்குறாங்க. ஓகே, இந்த முக்கியமான ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே 1972ல் நடக்குது. ஸோ அசாமில் இருந்து மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் பிரிக்கப்பட்டு யூடியாக அறிவிக்கிறாங்க. ஆல்ரெடி யூடியாக இருந்த மணிப்பூர் அண்ட் திரிபுராவை ஸ்டேட்டாக அறிவிக்கிறாங்க. அசாம் கீழே சப்ஸ்டேட்டாக இருந்த மேகாலயாவை ஃபுல் ஸ்டேட்வுட் அந்தஸ்து கொடுத்து மாற்றுறாங்க. இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே 1972ல் நடந்திருக்கு. ஸோ எப்படி ஒன்று ஒன்றா ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க. 1972 மணிப்பூர், திரிபுரா யூடியாக இருந்தவங்க ஸ்டேட்டாக மாறுறாங்க. மேகாலயா அப்படின்றது அசாமில் ஒரு சப்ஸ்டேட்டாக இருந்திருக்கு, அவங்களுக்கு ஃபுல் ஸ்டேட்வுட் கொடுக்குறாங்க. அண்ட் மிசோரம் அண்ட் அருணாச்சல் அசாமில் இருந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூனியன் டெரிட்டரிஸாக அறிவிக்கிறாங்க. With this, the number of states of the Indian Union increased to 21. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 18 ஸ்டேட்ஸ் பார்த்தோம். லாஸ்ட்டாக ஹிமாச்சல் பிரதேஷ் தான் நம்ம 18th ஸ்டேட்டாக பார்த்தோம். இங்கே வந்து மணிப்பூர் அப்படின்றது 19th ஸ்டேட்டாகவும், திரிபுரா அப்படின்றது 20th ஸ்டேட்டாகவும், மேகாலயா அப்படின்றது 21st ஸ்டேட்டாகவும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவுடைய 1972ல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 19, 20, 21 இப்படி 3 ஸ்டேட் வந்து உருவாகுது. ரெஸ்பெக்டிவ்லி அவங்களோட பெயர்கள்லாம் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. இனிஷியலி the 22nd Constitutional Amendment Act 1969 created Meghalaya as an autonomous state or substate within the state of Assam. என்ன பண்ணியிருக்காங்க, அசாமில் மேகாலயா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதை அசாமோடைய ஸ்டேட்டுக்குள்ள ஒரு சப்ஸ்டேட்டாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதில் பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லை. இந்த அறிவிப்புனால பெருசாக அவங்க வந்து சந்தோஷப்படாததுனால அவங்க கண்டினியூஸாக செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மேகாலயாவை 1972ல் செப்பரேட் ஸ்டேட்டாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ மேகாலயா வந்து ஒரு 3 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அசாம் கீழே ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டாகவும் ஒரு சப்ஸ்டேட்டாகவும் தான் இயங்கிட்டு இருந்திருக்கு. எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் வேணால் எனக்கு ஃபுல் ஸ்டேட்வுட் தான் வேணும் அப்படின்ற டிமாண்ட்னால 1972ல் அவங்கள 21st ஸ்டேட்டாக இந்தியாவில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. வித்தின் தி ஸ்டேட் ஆஃப் அசாம் அதுக்குன்னு தனியாக ஓன் லெஜிஸ்லேச்சர் இருக்குது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஒரு ஸ்டேட்டுக்கு என்னென்னலாம் இருக்குமோ எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அசாம் கீழே ஒரு சப்ஸ்டேட்டாக வந்து அவங்க ஏன்ட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி அமைப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் ஸ்டேட்டோட அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. However, they did not satisfy the aspirations of the people of Meghalaya. The union territories of Mizoram and Arunachal were also formed out of the territories of Assam. ஸோ இப்போ நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, அசாமில் இருந்து 2 ஏரியாஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று மிசோரம், இன்னொன்று அருணாச்சல். இவங்க 2 பேரையுமே வந்து இனிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது யூடியாக தான் அறிவிக்கிறாங்க. அதே வருஷம் 1972ல் சேம் இயர் பார்த்தீங்கன்னா அனதர் ஏரியாஸ் மணிப்பூர், திரிபுரா வந்து யூடியாக இருக்காங்க. யூடியாக இருக்கிறத ஸ்டேட்வுடாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு அசாம் கீழே ஒரு சப்ஸ்டேட்டாக இயங்கிட்டு இருக்கு. மேகாலயா ஸ்டேட்டையும் கம்ப்ளீட் ஸ்டேட்வுட் அந்தஸ்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த முக்கியமான 5 விஷயங்கள் வந்து 1972ல் நடந்திருக்கு. அடுத்து பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் சிக்கிம். சிக்கிம் அப்படின்றது இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இல்லாத ஒரு இடம், இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ இது மூலயமா நான் சில அமெண்ட்மெண்ட் பார்க்கணும் அண்டு புதுசாக என்ன ஆர்டிக்கல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். In till 1947
சிக்கிம் வாஸ் an இந்தியன் princely ஸ்டேட் ரூல்டு பை சோக்யால். சோக்யால் அப்படின்றவங்க வந்து அந்த சிக்கிம் ஏரியாவை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. 1947 பிரிட்டிஷ் பாராமெண்டன்சி இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் பவர் போனதுக்கு அப்புறமா சிக்கிம் வந்து இந்தியாவோட ப்ரொட்டெக்டரேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாறி இருக்கு. அதாவது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். உள்நாட்டு விவகாரம் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கான வெளி பாதுகாப்பு எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டெக்டரேட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அந்தஸ்தோட தான் சிக்கிம் வந்து செயல்பட்டு இருக்கு. whereby the Indian government assumed responsibility for the defense, external affairs and communications of Sikkim. இப்படி தான் சிக்கிம் வந்து இந்தியாவோட ஒரு பகுதி தான். ஆனால் 1947க்கு அப்புறமா இந்தியாவோட டைரக்ட் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தனியாக இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க பார்த்துக்கிற மாதிரியும் அவங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிற மாதிரியும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா ஏன் கம்ப்ளீட்டாக இந்தியாவோட ஒரு மாநிலமாக அவங்க மாறினாங்க அப்படின்றத பார்க்கலாம். In 1974, Sikkim expressed his desire for greater association with India. 1974. ஸோ எப்படியே நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. அப்போ இந்தியாவுடைய ப்ரொட்டெக்டரேட் ஸ்டேட்டாக தான் சிக்கிம் இருக்காங்க. அதே 1974 பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபுல் அசோசியேஷன் ஸ்டேட்டாக வந்துடுறாங்க. அக்கார்டிங்லி 35th Constitutional Amendment Act 1974 was enacted by the Parliament. This amendment introduced a new class of statehood under the Constitution by conferring on Sikkim the status of an associate state. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம இந்தியாவில் இல்லை. முதல் முறையாக ஒரு சப் கிளாஸ் வந்து ஆர்டிக்கல் 2ல ஆட் பண்ணி அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்து அது மூலிமா சிக்கிமை இந்தியாவோட மர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட அமெண்ட்மெண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா 35th Amendment 1974 அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு கிளாஸை இன்க்ளூட் பண்ணுறது. For this purpose, new Article 2A and a new schedule, 10th schedule containing the terms and conditions of association were inserted in the constitution. So இது சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணுறாங்க. This experiment, however, did not last long as it could not fully satisfy the aspirations of the people of Sikkim. லைக் மேகாலயில் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற அந்த அந்தஸ்து வந்து அவங்கள ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணலை. கம்ப்ளீட்டாக வந்து இந்தியாவோட ஸ்டேட்ஹுட் வேணும் அப்படின்ற மாதிரி தான் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவோட ப்ரொட்டெக்டரேட் ஸ்டேட்டாக இருந்து பின் 1974 இந்தியாவோட அசோசியேட் ஸ்டேட்டாக வர்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்தியாவோட ஃபுல் ஸ்டேட்ஹுட் எப்படி அவங்க ரீச் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 2A பார்த்துக்கோங்க, அண்ட் தென் எப்படி அதுக்கப்புறமா மாறுறாங்கன்றதை பார்ப்போம். In a referendum held in 1975, அதுக்கு அடுத்த வருஷமே ரெஃபரண்டம் அப்படின்னா வாக்கெடுப்பு அப்படின்னு பார்த்துருக்கோம். They voted for the abolition of the institution of Chogyal and Sikkim becoming an integral part of India. இந்தியாவுடைய ஒரு முக்கியமான அங்கமாக சிக்கிம் வந்து மாறுது. Consequently, the 36th Constitutional Amendment Act 1975 was enacted to make Sikkim a full-fledged state of the Indian Union. ஸோ இந்தியாவோட 22வது மாநிலமாக 1975 சிக்கிம் உருமாகுது. ஸோ 1974 அசோசியேட் ஸ்டேட் மட்டும்தான் 35th Amendment மூலயமா பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 36th Amendment மூலயமா தான் இந்தியாவோட அங்கீகரிக்கப்பட்ட மாநிலமாக சிக்கிம் மாறுது. ஸோ சிக்கிம் எப்படி அந்த 3 ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வந்தாங்க, எந்தெந்த வருஷம் எந்தெந்த அமெண்ட்மெண்ட், அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத கிளியராக நோட் பண்ணிக்கும். ஸோ நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா 36th Amendment மூலயமா நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெடியூல், இந்திய அரசியலமைப்புடைய முதல் மற்றும் 4வது அட்டவணைகளில் மாற்றங்கள் கொண்டு வராங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நியூ ஆர்டிக்கல் 371F அப்படின்றது புதுசாக சேர்க்கப்படுது. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிக்கிம். சிக்கிமை நிர்வகிக்கிறதுக்காக சிறப்பு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிக்கல் 371Fல ஆட் பண்ணுறாங்க. இட் ஆல்சோ ரிப்பீல்ட் ஆர்டிக்கல் 2A. ஏன்னா 2A வந்து அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்காக கொண்டு வந்தது. இப்போ சிக்கிம் அந்த மாதிரி இல்லைன்றதுனால அந்த ஆர்டிக்கல் 2Aவை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் 10th schedule தட் வாஸ் ஆடட் பை தி 35th Amendment Act of 1974 அப்படின்றதையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ 10வது அட்டவணையும் அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு, அண்ட் ஆர்டிக்கல் 2Aவும் அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து சிக்கிம் ஃபார்மேஷன்ஸில் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்றத கிளியராக நோட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பின்னாடி டீட்டெயிலாகவே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரீகால் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய அடுத்த ஸ்டேட் என்னன்றது பார்ப்போம்.
மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா இவங்க 3 பேர் எப்படி உருவானாங்க அப்படின்றத பார்க்கலாம். In 1987, 3 new states of மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா இவங்க 3 பேர் உருவாகுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1972 வந்து மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷை அசாமில் இருந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூடியாக அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அவங்களுக்கு இப்போ ஸ்டேட்ஹுட் கொடுக்கப்படுது. 1987 23rd, 24th அண்ட் 25th ஸ்டேட்டாக வராங்க. ஸோ மிசோரம், அருணாச்சல் அண்ட் கோவா இவங்க 3 பேருமே யூடி தான், இந்தியாவுடைய யூனியன் பிரதேசமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டேட்ஹுட் அந்தஸ்தை வந்து கொடுக்குறாங்க இந்த இயர் 1987. ஸோ 23rd, 24th அண்ட் 25th ஸ்டேட்டாக இந்தியாவில் உருவாக்குறாங்க. Union Territory of Mizoram was conferred the status of a full state as a sequel to signing of a Memorandum of Settlement Mizoram Peace Accord in 1986 between the central government and the Mizo National Front, ending the 2-decade-old insurgency அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிசோரமில் வந்து கண்டினியூஸாக வந்து நிறைய விதமான கிளாஷ் போயிட்டுருக்கு. ஸோ யூடியாக இருந்த மிசோரமுக்கு ஸ்டேட்ஹுட் அந்தஸ்து எப்படி கிடைக்குதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, மிசோரம் பீஸ் அக்கார்ட் அப்படின்றவங்களுக்கும் சரி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அது மூலயமா மிசோரமை கம்ப்ளீட்டாக ஸ்டேட்ஹுட் அப்படின்ற அந்தஸ்தை கொடுக்குறாங்க. ஸோ 1986 இப்படி தான் அவங்களுக்கு ஸ்டேட்ஹுட் வந்து கிடைக்குது. அண்ட் தென் அருணாச்சல் பொறுத்த வரைக்கும் ஹஸ் ஆல்சோ பீன் அ யூடி ஃப்ரம் 1972. அண்ட் ஸ்டேட் ஆஃப் கோவா நம்ம முன்னாடியே பார்த்தோம், was created by separating the territory of Goa from the Union Territory of Daman and Diu அப்படின்னு பார்த்தோம். ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து ஸ்டேட்ஹுட் அப்படின்ற அந்தஸ்தை கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற 3 மாநிலங்கள் என்னென்னா சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் மற்றும் ஜார்க்கண்ட். இவங்க 3 பேரும் 2000 இயர் 2000 வந்து 3 மாநிலங்களாக இந்தியாவில் வந்து உருவாகுறாங்க. 26, 27, 28 அப்படின்ற நம்பர்ஸில். ஸோ சத்தீஸ்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் இருந்து ஸ்ப்ளிட் பண்ணி சத்தீஸ்கர் உருவாக்கப்படுது. உத்தரகாண்ட் பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷில் இருந்து ஸ்ப்ளிட் பண்ணி உருவாக்குறாங்க. ஜார்க்கண்ட் பொறுத்த வரைக்கும் பீகார்லேருந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தீஸ்கர் வந்து இந்தியாவோட 26வது மாநிலம், உத்தரகாண்ட் 27வது மாநிலம், பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் பிரிக்கப்பட்டது 28வது மாநிலம். ஒரே வருஷம் தான் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Was created out of the territories of Madhya Pradesh, Uttar Pradesh and Bihar respectively. இந்தியாவோட 26, 27, 28 ஸ்டேட்ஸ் ஆகவும் இவங்க 3 பேருமே இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து. ஸோ தெலுங்கானா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பர்டிகுலர் இந்த ஹைதராபாத் ஏரியா இருந்துச்சு இல்லையா, முன்னாடி நம்ம பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, பை மிலிட்ரி ஆக்ஷன் மூலயமா இந்தியாவோட மர்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ஏரியாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸில் இருந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஆந்திரா அப்படின்னு உருவாக்கிட்டாங்க 1953லேயே. பட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 உருவாக்கும் போது ஹைதராபாத்தை ஆந்திரா கூட மர்ஜ் பண்ணி டோட்டலாக ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற மாதிரி உருவாச்சு. இப்போ அந்த ஹைதராபாத் அப்படின்ற ஏரியாவுக்கு தான் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க தனி ஸ்டேட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் பின்னாடி 2014 தான் அவங்களோட டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. தெலுங்கானா அப்படின்ற ஒரு ஏரியாவாக உருவாகுறாங்க. ஸோ ஆந்திராவுடைய கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே ஆந்திர பிரதேஷாகவும் அண்ட் ஹைதராபாத் இன் அண்ட் அரவுண்ட் ஏரியா எல்லாமே தெலுங்கானாவும் அறிவிக்கிறாங்க. நியூ ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் அஸ் தி 29th ஸ்டேட் ஆஃப் இந்தியன் யூனியன். இட் வாஸ் கார்வ்ட் அவுட் ஆஃப் தி டெரிட்டரிஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்னு ஸ்பிட் பண்ணி தான் இவங்களை உருவாக்குறாங்க. ஆந்திரா ஸ்டேட் ஆக்ட் 1953 formed the first linguistic state of India known as the state of Andhra by taking out the Telugu speaking areas from the state of Madras. அப்போ உருவாக்கும் போது அவங்களுடைய கேபிட்டல் குர்னூல் அப்படின்னு இருந்திருக்கு. அண்ட் அவங்களுடைய ஹைகோர்ட் வந்து குண்டூர் அப்படின்ற இடத்துல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேஷோடைய கேபிட்டல் முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா குர்னூல், அண்ட் அவங்களுடைய கோர்ட் பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் வந்து குண்டூர் அப்படின்ற இடத்துல மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ப்ராசஸாக இருந்திருக்கு, capital as well as High Court. State Reorganization Act of 1956 merged the Telugu speaking areas of Hyderabad state with the Andhra state to create the enlarged Andhra Pradesh state. The capital of the state was shifted to Hyderabad அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 பொறுத்த வரைக்கும்
ஹைதராபாத் ஸ்டேட்டை வந்து மர்ஜ் பண்ணி உருவாக்குனாங்க. இந்த கேபிட்டல் அப்போ வந்து குர்னூலில் இருந்து ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. முன்னாடி குர்னூல் தான் இருந்திருக்கு. ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா அதை ஹைதராபாத்துக்கு மாற்றிருக்காங்க. அண்ட் அகெயின் ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 பைஃபுரிகேட் பண்ணி ஆந்திராவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா அப்படின்னு சொல்லி. ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானாவுக்கு காமனாக ஹைதராபாத் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு கேபிட்டலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. வித்தின் 10 இயர்ஸ்க்குள்ளே ஆந்திர பிரதேஷ் புது கேபிட்டலை உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதனோட படி தான் நமக்கு அந்த நியூ கேபிட்டல் எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2014 பார்த்துக்கோங்க, அந்த வருஷம் தான் ஆந்திர பிரதேஷை பைஃபுரிகேட் பண்ணி ஆந்திரா அண்ட் தெலுங்கானா அப்படின்ற 2 ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ தெலுங்கானா இந்தியாவுடைய 29வது மாநிலமாக உருமாறுது. 29th ஸ்டேட்டாக வரக்கூடியதான் தெலுங்கானா. இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்த சேஞ்சஸ் பார்க்க போகிறோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்றது. டில் 2019 the erstwhile state of Jammu and Kashmir had its own constitution and thus enjoyed a special status by virtue of Article 370 of the Constitution. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணாங்க இல்லையா, 2019 வரைக்குமே அவங்க இந்தியாவுடைய ஒரு அங்கமாக தான் இருக்காங்க. ஆர்டிகல் 370 படி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது மூலயமா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அரசியலமைப்பு இருக்கும், தனியாக ஒரு ஃப்ளாக் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய குடிமகன்களுக்கு எல்லாமே தனியாக சிட்டிசன்ஷிப் தனியாக இருந்தது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் டபுள் சிட்டிசன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்திய குடியுரிமை அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும், அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து ஃபாலோ பண்ணதுனால அந்த பர்டிகுலர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற கான்செப்ட், இரட்டை குடியுரிமை அப்படின்ற கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2019க்கு அப்புறமா அந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து கேன்சல் பண்ணி இந்தியாவோட ஸ்டேட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. In 2019, the special status was abolished by a presidential order known as the Constitution Order 2019. This order superseded the earlier order known as Constitution Order 1954. So 1954ல போடப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டரை ரீப்ளேஸ் பண்ணி 2019ல் ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டர் மூலயமா தான் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், சிறப்பு அந்தஸ்து அப்படின்ற ஸ்டேட்டஸை அபாலிஷ் பண்ணி டோட்டலாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியாவுடைய மாநிலமாக அறிவிக்கிறாங்க. The 2019 order extended all the provisions of the Constitution of India to Jammu and Kashmir also. ஸோ இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுக்கு எப்படி இந்தியாவோட அரசியலமைப்பு அப்ளிகபிள் ஆகுமோ அதே மாதிரி உங்களுக்கும் வரும். அண்ட் உங்களுக்கும் தனியாக அரசியலமைப்பு இனிமேல் இருக்காது, தனி ஃப்ளாக் இருக்காது, தனி சிட்டிசன்ஷிப்பும் இருக்காது அப்படின்றது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறாங்க. However, the inoperative Article 370 continue to remain in the text of the Constitution of India. ஸோ வந்து ஆர்டிகல் 370 வந்து நடைமுறையில் இல்லை அப்படின்னு இருந்தாலும் பெயர் அளவுக்கு நம்மளுடைய அரசியலமைப்பில் இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கிட்டாங்க. However, the inoperative Article 370 continue to remain in the text of the Constitution of India. Further, the Jammu and Kashmir Reorganization Act 2019 bifurcated the erstwhile state of Jammu and Kashmir into 2 separate union territories. அவங்களுடைய ஸ்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக், 2 விதமான யூனியன் டெரிட்டரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2 UTயாக, ஆக்சுவலாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஸ்டேட்டு தான், இந்தியாவுடைய ஒரு மாநிலம் அப்படின்ற அந்தஸ்தில் தான் இருக்காங்க. நம்மளுடைய இனிஷியல் 14 ஸ்டேட்ஸ் பார்த்தோம் இல்லையா 1956ல், அந்த 14 ஸ்டேட்ஸில் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்காங்க. பின்னாடி இப்போ நம்ம பைஃப்ரிகேட் பண்ணும் போது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனியாகவும் லடாக் ஏரியா தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே இந்தியாவுடைய யூடிஸ் அப்படின்ற அங்கீகாரத்தை பெறாங்க. ஸோ இந்தியாவுடைய யூடியுடைய கவுண்ட் இப்போ என்னவா மாறுதுன்னா, ஆல்ரெடி நம்மகிட்ட 7 இருந்தது, இப்போ இவங்க மூலயமா 8 and 9 அப்படின்ற மாதிரி மாறுது. ஸோ இந்தியாவில் டோட்டலாக 9 யூடிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மாறுது. இதுக்கப்புறமா ஒரு சேஞ்ச் வரும், அதுக்கப்புறமா தான் இந்தியாவில் 8 UT அப்படின்ற மாதிரி ரீசேஞ்ச் ஆச்சு. Union Territory of Jammu and Kashmir comprises all the districts of the erstwhile state of Jammu and Kashmir except Kargil and Leh districts. இந்த 2 districts மட்டும் வந்து லடாக்கோட ஜாயின் ஆயிரும். மற்றபடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஜம்மு as well as காஷ்மீர் இதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் இருந்துச்சோ அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே ஜம்மு அண்ட் காஷ்மீரோட மர்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்கில், லே அண்ட் தென் மற்றது எல்லாமே வந்து லடாக் டெரிட்டரியோட ஜாயின் ஆயிரும். ஸோ ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலாக அடிக்கடி சண்டை நடக்கக்கூடிய ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி மர்ஜ் பண்ணியிருக்காங்க. லடாக் அண்ட் கார்கில், லே எல்லாமே லடாக் ஏரியாவோட மர்ஜ் ஆகுது.
Thus, the number of states and union territories increased from 14 and 6 in 1956 to 28 and 9 in 2019. ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறமா ஒரு சேஞ்ச் வந்திருக்கும், அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ 14 and 6 இருந்தது, இப்போ நம்மகிட்ட 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸாக மாறுது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து இவங்க ஆட் பண்ணல. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் என்னென்னா, இந்த 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூடி எப்படி வந்து நமக்கு 8 யூடியாக மாறுச்சு அப்படின்ற போது, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, தாதரா நாகர் ஹவாலி, டாமன் அண்ட் டையூ. ஃபர்ஸ்ட் வந்து தாதரா நாகர் ஹவாலி வந்து யூடியாக அறிவிச்சிருப்பாங்க, பின்னாடி வந்து டாமன் டையூ கோவாவோட சேர்ந்து இருக்கும், அவங்கள தனி யூடியாக அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. இவங்க ரெண்டு பேருமே மர்ஜ் பண்ணி ஒரே யூடியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்தியாவுடைய கவுண்ட் வந்து ஒன்று யூடி பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெடியூஸ் ஆகும் இல்லையா. அப்படி ரெடியூஸ் ஆகி தான் இப்போ நம்மக்கிட்ட 8 யூனியன் டெரிட்டரிஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ 8 யூடிஸ் இன் இந்தியா, அந்த பாயிண்ட் பார்த்துக்கோம். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர் நம்மளுடைய ஸ்டேட்ஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு அப்புறமா இந்தியாவில் உருவான மாநிலங்கள்லாம் என்ன அப்படின்றத கிளியராகவே பார்த்துருக்கோம். பாயிண்ட்ஸும் ரிமெம்பரில் ஆக்சுவலாக நம்ம எல்லாத்தையுமே ரீகால் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்ததுல இருந்து செகண்ட் அண்ட் தென் லாஸ்ட் வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரீகால் பண்ணணும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த 14 ஸ்டேட்ஸில் இருந்து இந்த 28 ஸ்டேட்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்றத ரொம்ப கிளியராக நம்ம ஒரு மைண்ட் மேப் மூலிமா பார்க்கணும். ஏன்னா நமக்கு இப்போ எல்லாமே ஞாபகம் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எப்போவுமே ஆர்டர் வைஸ் இந்த மாதிரி கேட்பாங்க, இந்தியாவோட 21st ஸ்டேட் என்னது, 22nd ஸ்டேட் என்னது, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும் போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிருன்றதுனால நம்ம கிளியராக அதை பார்க்கணும். அதுக்கான ஒரு மைண்ட் மேப் ஃபுல்லாக ரெடி பண்ணி இனிஷியலாக 14 ஸ்டேட்ஸ் வந்து எனக்கு 28 ஸ்டேட்ஸ் வரைக்கும் மாறினது, ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட் என்னென்னலாம் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நம்ம வந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து நான் அடுத்த வீடியோ, இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்ப்போம் இல்லையா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்மளோட அடுத்த தலைப்பு. ஆனால் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸோடைய மைண்ட் மேப் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு வீடியோ ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் கிளியராக 14 ஸ்டேட்ஸ்லேருந்து 28 ஸ்டேட்ஸ் வரைக்கும் எப்படி மாறணும், என்னென்ன அமெண்ட்மெண்ட், எந்தெந்த வருஷம்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஏதாச்சும் ஒரு க்ளூ மாதிரி ரெடி பண்ணி ஷார்ட்கட் மாதிரி நம்ம ஏதாவது பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இது இனிஷியலாக நம்ம பார்க்கும்போது எல்லாமே புரியும், பட் ரீகால் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நம்ம இதை ஷார்ட்கட் ரெடி பண்ணி இதை ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா we can proceed with next topic, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நேம்ஸ் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். இதுக்கப்புறமா வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும், சின்ன சின்ன டாபிக் தான். ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம 2 வீடியோவாக பார்த்து கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் கெட் ப்ரிப்பேர்ட் வித் தி யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. யூனிட் 5ல் வந்து யாரெல்லாம் வீடியோஸ் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாருமே ப்ரிப்பேர்ட் பண்ணிட்டுருங்க. பிகாஸ் நம்ம வந்து வித்தின் ஒரு 2 டேஸில் இதுக்கான ஒரு குவிஸ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். குவிஸ் 5 அப்படின்ற ஒரு கொஸ்டின் சீரிஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இன்கேஸ் ஏதாச்சும் பேலன்ஸ் போர்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. குவிஸ் 5 சீரியஸாக அட்டென்ட் பண்ணுங்கள். 10 to 15 கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அட்டென்ட் பண்ண முடியும். ஆனால் அதனோட அனாலிசிஸ் கிளாஸ் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளோட அடுத்த வீடியோ, அடுத்த பார்ட்டான சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இந்த வீடியோ தொகுப்போடைய மைண்ட் மேப் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு அண்ட் தென் we can proceed with சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நேம்ஸ். உங்களோட லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றி.